வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று டெல்டா மாவட்டங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காவிரி நீரை தேக்கி வைத்துக் கொண்டு திறந்து விடாமல் கபட நாடகமாடும் கர்நாடக அரசை கண்டித்தும் உரிய நீரை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி பெற்றுத்தராத காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை கண்டித்தும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவர் திரு என்.ஆர். முருகானந்தம் அவர்களே, திரு எம்.ஆர். அசோக்குமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட இணை செயலாளர் அன்பு தம்பி ஹரிஷ் டாட்டில் அவர்களே, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் அருமை சகோதரர் திரு வெற்றி அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னுடன் இணைந்து பங்கேற்று சிறப்பாக உரையாற்றிய அருமை அண்ணன் மாநில இளைஞரணி தலைவர் திரு எம்.கே. பாபா அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து பங்கேற்றிருக்கக்கூடிய மாநில வர்த்தகணி தலைவர் பால சரவணன் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய திருவாரூர் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளை கழக பொறுப்பாளர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய வளரும் கட்சியை சேர்ந்த வளரும் தமிழகம் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே, மகளிர் அணியை சேர்ந்த பொறுப்பாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஊடக மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய காவிரி நதிநீரானது மைசூர் மாகாணம் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த காலகட்டத்திலேயே 1924ஆம் ஆண்டு இந்த நதிநீர் பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அப்போது இருந்த அந்த ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் காவிரி நடுவர் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை அமைத்து 2 மாகாணங்களுக்கும் இடையே உள்ள ஒரு நதிநீர் பிரச்சனையை பேசி அப்போது தீர்த்து கொண்டார்கள். பின் வந்த காலகட்டத்தில் அந்தந்த மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவிரி நதிநீரானது கர்நாடகத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் பாய்ந்து கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக காவிரி நதிநீரானது இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தாலும் கால மாற்றத்தாலும் நம்முடைய கர்நாடக அரசிற்கும் நமக்கும் இடையே காவிரி நதிநீரானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. அதன் அடிப்படையில் கடந்த 2008ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வெளியானது. அப்போது தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து 177.25 டிஎம்சி தண்ணீரானது திறந்துவிட வேண்டும் என்று அப்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் ஆளுகின்ற அந்த கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கொஞ்சம் கூட இதுவரை மதித்ததில்லை. உச்ச நீதிமன்றம் சொல்ற எதையும் அவர்கள் செய்ததில்லை. அதன் பிறகு பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகு நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகும் அந்த ஆணையம் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் கர்நாடக அரசுக்கு துணை போகின்ற ஒரு ஆணையமாகவே தற்போது வரை இருந்து வருகிறது. இதற்கிடையில் காவிரி ஒழுங்காற்று குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எவ்வளவு மழை பொழிகிறது,
காவிரியில் எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது, எவ்வளவு நீரை நாம் தமிழகத்திற்கு கொடுக்க முடியும் என்ற ஒரு ஆய்வறிக்கையை செய்து அதை மேலாண்மை குழுவுடன் வழங்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தில் அந்த காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் அதனுடைய வேலைகளை செய்ததாக தெரியவில்லை. மாறாக மெத்தன போக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், ஆளுகின்ற கர்நாடக அரசு என்றைக்குமே சரியாக இருக்கின்றது. கர்நாடகத்திலிருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஒரு சில விஷயங்களில் யாரும் விட்டுக் கொடுப்பதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே சட்டவிரோதமாக இன்றைக்கு கர்நாடக அரசு அணை கட்டுகிறது. அதை தடுக்க வேண்டிய அந்த மத்திய அரசு ஏதோ கண் துடைப்பிற்காக மட்டும் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அவர்களை கண்டுகொள்வதே இல்லை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே இன்னைக்கு அணை கட்டும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்று கர்நாடக அரசில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அந்த மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு காவிரி நீரை கொடுக்காமல் இன்று வரை நம்முடைய தமிழகத்திற்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தையும் வாழ்வாதார பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட நீர் ஆதாரங்களை கூட இன்றைக்கு தூர்வாரும் நிலை இல்லை. எத்தனையோ ஏரிகள், எத்தனையோ குளங்கள் ஒரு காலத்தில் மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. மழை காலங்களில் அதெல்லாம் நிறைந்ததால் விவசாயிகளுக்கும் நிலத்தடி ஏற்பட்டமும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த அணைகள் எல்லாம், நீர்த்தேக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு பராமரிக்க கூட நம்மளால் முடியவில்லை. காரணம், ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் கர்நாடகாவில் கிருஷ்ணசாகர அணை என்ற ஒரு அணை மட்டும்தான் சட்டத்திற்கு உட்பட்டு கட்டப்பட்ட அணை. அது கர்நாடகத்தினுடைய கடைசி நிலையில் இருக்கிறது. அந்த கிருஷ்ணசாகர அணையில் நீர் திறக்கப்பட்டால்தான் நம்முடைய மேட்டூர் அணைக்கு நீர் வரும். ஆனால் இந்த கிருஷ்ணசாகர அணைக்கு மேற்பாக கபினி, ஹேமாவதி என்ற 3 அணைகளை கர்நாடக அரசு சட்டவிரோதமாக கட்டி வைத்திருக்கிறது. அந்த அணைகளில் எல்லாம் பெரிய அளவில் நீரை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கிருஷ்ணசாகர அணையில் நீர் இல்லை, நீர் இருந்தால்தான் நாங்கள் மேட்டூர் அணைக்கு நீர் திறந்துவிட முடியும் என்று சொல்லி நம்மளை இன்றைக்கு ஏமாற்றி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கர்நாடக அரசு கட்டியிருக்கிறது. இந்த தடுப்பணைகள் மூலம் புதிதாக கர்நாடக அரசு 500க்கும் மேற்பட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட ஏரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த தடுப்பணைகள் மூலம் காவிரி நீரை தடுத்து பல்வேறு நீர்த்தேக்கங்களில் நீரை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கிருஷ்ணசாகர அணையில் நீர் இல்லை, போதுமான அளவு மழை பொழிவில்லை, நாங்களே இன்றைக்கு குடிநீர் இல்லாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் நம்மிடம் கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் கர்நாடகத்தில் உள்ள கபினி அணை, ஹேமாவதி, ஹேமந்தி ஆகிய 3 அணைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அணைகளில் உள்ள நீர்களை காவிரியில் உபரி நீராக கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் தான் காவிரியில் எத்தனை டிஎம்சி தண்ணீர் இருக்கிறது என்பதே நமக்கு தெரிய வரும். இவர்கள் நமக்கு கிருஷ்ணசாகர அணையில் தண்ணி இல்லை என்று சொல்லி நம்முடைய விவசாயிகள் கூட இன்றைக்கு பேசக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. அங்க மழை பெய்யல, தண்ணி அங்க இருந்தா தானே திறந்து விடுவாங்க, இங்க தண்ணி 90 அடி இருந்தா தான் நமக்கு திறந்து விடுவாங்கன்னு சொல்லி நம்மளுடைய விவசாயிகளே பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் நடந்த உண்மை, கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே நிறைய தடுப்பணைகளை கட்டி நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அதன் வாயிலாக புதிதாக அந்த நீர்த்தேக்கங்களில் இருபுறமும் பல்வேறு ஏரிகளை புதிதாக உருவாக்கி இருக்கிறது கர்நாடக அரசு. அந்த ஏரிகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் நீர்களை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெங்களூரு மாநகருக்கு குடிக்க கூட தண்ணீர் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு கர்நாடக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு மாறாக அதே பெங்களூருக்கு அருகாமையில் காவிரி நீரில் இருந்து ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி தண்ணீர் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் விட்டுக் கொண்டிருக்கிறது, தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தண்ணீரை காவிரியிலிருந்து அவர்கள் எடுத்துவிட்டால் எப்படி காவிரி நீர் முழுமையாக விவசாயிகளுக்கு சேர முடியும்? இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு சூதுகளையும் செய்து காவிரி நீரை கர்நாடக அரசு தனக்கானதாக ஆக்கியுள்ளது. ஒரு காலத்தில் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்தி விவசாயம் செய்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் மட்டும்தான்.
அந்த அளவுக்கு கர்நாடகத்தில் ஒன்றும் காவிரி நீரை பயன்படுத்தவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்த காலங்களில் நம்முடைய அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் சரியாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் சட்டவாதங்களை எடுத்து வைத்து சரியான ஒரு நிலையை உருவாக்காத காரணத்தினால் இன்றைக்கு கர்நாடக அரசு பல்வேறு நீர்த்தேக்கங்களை சட்டவிரோதமாக கட்டிக்கொண்டு காவிரி நதி நீரை தேக்கி வைத்துக் கொண்டு நம்மிடம் தண்ணி இல்லாதது போல் ஒரு கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு எதையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை. அந்த 177.25 டிஎம்சி தண்ணீரை ஒரு மாதத்திற்கு தேவையான அளவு திறந்து விடணும் சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் ஜூன் மாதம் திறக்க வேண்டிய குறுவை சாகுபடிக்கு திறக்க வேண்டிய அந்த காவிரி நீர் இதுவரை திறக்கப்படவில்லை. கேட்டாக்கா எங்களுடைய அணையில் போதுமான அளவு நீர் இருப்பு இல்லை, நீர் இருந்தால் தானே நாங்கள் திறந்து விட முடியும் என்று இன்றைக்கு இந்த கர்நாடக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற அணைகளை இந்த குழு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அணைகளில் சட்டவிரோத அணைகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆய்வு செய்து அதை உபரி நீராக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் எப்பொழுதெல்லாம் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது அந்த உபரி நீரை மட்டும்தான் தமிழகத்திற்கு கர்நாடகா திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இதுவரை தண்ணீர் திறக்கவில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 2008 வெளிவந்தது. அந்த தீர்ப்பானது 2015 வரை தான் செல்லுபடியாகும் என்று உச்ச நீதிமன்றமே நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு 2024 வந்துட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒரு தடவை கூட கர்நாடக அரசு மதிக்கவில்லை, நடைமுறைப்படுத்தல, தண்ணீர் திறக்கல. அப்ப இன்னும் ஒரு 7 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீத்து போயிடும். 15 வருஷம் தான் அந்த தீர்ப்பு. அதுக்கப்புறம் மீண்டும் நாம் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கும். தண்ணீருக்காக போராட வேண்டிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இதையெல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. இதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நதிகளை எல்லாம் தேசியமயமாக்கப்பட வேண்டும். இது போன்ற காவிரி மேலாண்மை குழு அமைப்பது, காவிரி ஒழுங்காற்று குழு அமைப்பதெல்லாம் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மாநிலத்திற்கு தகுந்த ஒரு தீர்வை பெற்றுத்தரவில்லை. ஆகையால் நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும். எப்படி மின்சாரம் தேசியமயமாக இருக்கின்றதோ அதே போல நதிகளும் தேசியமயமாக்கப்பட வேண்டும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அணைகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சரியான நேரத்தில் தகுந்த நீரை மற்ற மாநிலங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் இந்த மத்திய அரசு 2 மாநிலங்களிலும் கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட மிகப்பெரிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு வகுத்து வைத்திருக்கின்றது. உலகத்திலேயே 20 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செய்யக்கூடிய சமதள பரப்பு நம்முடைய காவிரி டெல்டா மாவட்டம் மட்டும்தான். இந்த காவிரி டெல்டா மாவட்டத்தில் ONGC, சேல்கேஸ் போன்ற விவசாயத்தை பால்படுத்தும் பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். நெய்வேலியில் இன்றைக்கு நிலக்கரி எடுப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான நிலங்களை இன்னைக்கு கையகப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். இதனுடைய தாய் ஊத்து என்பது கனிம வளங்களின் தாய் ஊத்து என்பது டெல்டா மாவட்டம் தான். இந்த டெல்டா மாவட்டத்தை அவர்கள் நிலங்களை கையகப்படுத்துவதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் இங்கு மிகப்பெரிய அளவில் விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயத்தை நம்பிதான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தை அழித்துதான் இந்த மக்களுடைய நிலத்தை நாம் கையப்படுத்த முடியும் என்ற ஒரு சிந்தனையில் இன்றைக்கு எத்தனையோ பல திட்டங்களை வகுத்து இந்த நிலங்களை கையகப்படுத்த முயற்சி செய்தார்கள். சேல்கேஸ் என்ற பெயரிலும் ONGC என்ற பெயரிலும் எத்தனையோ பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த டெல்டா மாவட்ட நிலங்களை அழிப்பதற்கான வேலையை செய்தார்கள். நாமெல்லாம் ஒன்றாக நின்று போராடியதன் விளைவாக ஒரு சில காரணங்களால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள். அதனால் அவர்களால் விவசாயத்தை பால்படுத்தக்கூடிய எந்த திட்டங்களையும் இங்கு கொண்டு வர முடியாது என்ற நிலையை உணர்ந்து முதலில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயத்தை அளிக்க வேண்டும். அதற்கு நீர் ஆதாரமாக இருக்கின்ற மூல ஆதாரமாக இருக்கின்ற காவிரி நீரை முதலில் நாம் நிறுத்த வேண்டும். கொடுக்காமல் நம்ம நிறுத்தினால் விவசாயம் பொய்த்து போகும், விவசாயம் செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு நீண்ட கால ஒரு திட்டத்தோடு இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு இது போன்ற கபட நாடகம் ஆடி வருகின்றது. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செய்தாலே நஷ்டம், விவசாயம் செய்தாலே நம்ம வாழ முடியாதுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இங்க விவசாயியா இருந்த எல்லாரும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பக்கம் போய்
அவன் துணி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டான். என்ன காரணம்? அங்க போனா 2000 சம்பளம் கிடைக்குது. இங்க விவசாயம் என்னதான் நம்ம பண்ணாலும் உரிய நேரத்துக்கு நமக்கு தண்ணி கிடைக்கிறது இல்ல. அப்படியே தண்ணி கிடைச்சாலும் மழைப்பொழிவு பருவநிலை மாற்றத்தால் இன்னைக்கு மழைப்பொழிவு அதிகமா இருக்கு. அப்ப விவசாயத்துல நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறிட்டு இருக்கான். ஒரு சில மக்கள் தான் இன்றைக்கு இந்த விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இன்றைக்கு விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறி வேறு மாநிலங்களுக்கும் வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பிழைப்பை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமானால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயமே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்போது இந்த நிலங்களை எல்லாம் எளிமையாக கையகப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பதுதான் இவர்களுடைய நீண்ட தொலைநோக்கு திட்டம். அந்த திட்டத்துக்கு முன்னோட்டமாக தான் இன்றைக்கு இந்த காவிரி நீரை கொடுக்காமல் டெல்டா மாவட்ட விவசாயிகளை அழிக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுதான் உண்மை. நீங்க நன்கு சிந்தித்து பார்த்தால் இந்த விவசாயம் காவிரி நதிநீர் பிரச்சனையால் அழிந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணை விட்டு எல்லாம் ஒரு நேரத்தில் அகதிகளாக நாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். தொடர்ந்து இந்த நிலங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் சரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்சூரன்ஸ் வாங்கிட்டே இருக்கோம். அதோட பின்னுலை தெரியாம நீங்க இன்சூரன்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து 20 வருடங்கள் நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இந்த மண்ணுல இந்த நிலம் வந்து பயிர் தொழில், அதாவது விவசாயம் செய்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலம் என்று ஒரு நிலை வரும். அப்போது இந்த நிலத்துல நீங்க விவசாயம் பண்றதுக்கு தகுதியற்ற ஒரு நிலம் அப்படின்றத இந்த கார்பரேட் முதலாளிகளும் கார்பரேட் நிறுவனங்களும் நாளைக்கு கோர்ட்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப ஈஸியா இந்த நிலங்களை அவங்க கையகப்படுத்துவாங்க. அவங்களுடைய நோக்கம் இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை தோண்டி கொள்ளையடிப்பதுதான். நிலக்கரி, சேல்கேஸ், மீத்தேன் போன்ற பல அரிய வகை கனிம வளங்கள் நம்முடைய இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய நெய்வேலியிலிருந்து ஒரு ஊற்று, தாய் ஊற்று என்பது நெய்வேலியிலிருந்து டெல்டா மாவட்டத்தில் மன்னார்குடி வரை இருக்கிறது. இந்த மன்னார்குடியில் வரை இருக்கிற அந்த கனிம வளங்களை எடுப்பதை எப்படி எடுக்க முடியும்? நிலங்களை கையகப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ முதலில் இந்த விவசாயத்தை அழிக்க வேண்டும். அழித்ததற்கு பிறகு இந்த டெல்டா மாவட்டத்தை கனிம வளம் தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலமாக மாற்ற இருக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தலைமுறைகள் இந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து பிழைப்பு தேடி வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். இன்றைக்கு நறுமணத்தில் ஓஎன்ஜிசி இன்னைக்கு செல்கேஸ் எடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மக்களோட நிலைமை என்னன்னு போய் பாருங்க. வாழ தகுதி இல்லை. அப்படி ஒரு இடமா மாறிட்டு இருக்கு. குடிநீர் இல்லை. எந்நேரம் வேணாலும் உங்களுக்கு பயிர் ஆகலாம். அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு அந்த மக்கள். அதே நிலைமை தான் நாளைக்கு டெல்டா மாவட்டம் முழுவதும் வரும். வர்றதுக்கு முன்னோட்டமாக தான் அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில மத்திய அரசு வந்து இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இதை நாம் இப்பவே முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அதோடு இல்லாமல் கடைசியாக உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பின்படி நம்முடைய கடந்த ஜூன் 10ஆம் தேதி திறக்க வேண்டிய அந்த நீரானது இன்னும் திறக்கப்படவில்லை. அதை நம்பிதான் நாம் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நமக்கு காவிரி நீர் வருவது என்பது ஒரு எட்டாக்கனியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டிய மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டு கொண்டு இன்று வரை நமக்கு தண்ணீர் கிடைக்காத வழியாக செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த பகுதியில் சேல்கேஸ், மீத்தேன், ஓஎன்ஜிசி போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் கனிம வளங்களை வெட்டி எடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இன்றைக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இதை பற்றி பெரிதாக கவலை ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் இன்றைக்கு ஆட்சி செய்வது தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டாலும் செய்யலாம். மக்களை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில 59 பேர் இப்ப காலை நிலவரப்படி 59 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. கடந்த 2023 அரக்கோணத்துல 13 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அப்பவே இந்த அரசு பெரிய அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து அதை தடுக்க தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல. தென் மாவட்டங்களில் தொடர் சாதிய படுகொலைகள். தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும் காவல்துறையும் செயல்படுவதால் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் மிகுந்த அந்த சாதிகள் இன்றும் பல்வேறு படுகொலைகளை அரங்கேற்றி வருகின்றது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்பட்டு
பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தரப்புலே மீது ஒடுக்குமுறையை திணிக்கிறாங்க, அவங்களே மீண்டும் கைது பண்றாங்க. கேட்டா சட்டம் ஒழுங்கு நாங்க நிலைநாட்டுறோம் அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவது என்பது தவறு செய்தவர்கள் குற்றவாளியாக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை செய்வதில்லை. மாறாக பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களையே நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களை கைது செய்கிறோம். இது போன்ற சமனில்லாத ஒரு சட்டம் ஒழுங்கை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் தமிழக அரசும் செய்து வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சட்டம் ஒழுங்கு என்பது அனைத்து மக்களுக்கான, அனைத்து தரப்பு, அனைத்து சாதிகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்க வேண்டும், ஒரே சமமாக இருக்க வேண்டும், சமூக நீதியாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக மட்டுமே செயல்பட்டு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரில் அங்கே வாழக்கூடிய அப்பாவி தேவேந்திர குல இளைஞர்களை தொடர்ந்து எந்த முகாந்திரமும் இல்லாமல் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து வருகின்றார்கள். இதை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வளரும் தமிழகம் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. மேலும் தற்போது அங்கு நடைபெற்ற ஒரு சில கொலை சம்பவங்களில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை சிறையில் வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வளரும் தமிழகம் கட்சி இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றது. இது போன்று இன்றைக்கு தமிழகத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாகவும் அந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த விசச்சாராய வழக்கில் எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பர் பண்றதுங்கிறது ஒரு நடவடிக்கை கிடையாது. அப்படி அதை தடுக்க தவறிய அரசு தான் இதுக்கு காரணம், அரசு தான் முழு பொறுப்பே இருக்கணும். அப்படி தடுக்க தவறிய அந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட கண்காணிப்பாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யணும். வழக்கு பதிவு செய்து அவர்கள் நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து மேற்கொண்ட தவறுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்பதான் அந்த குற்றங்களை அரசு தடுக்க முடியும். தொடர்ந்து அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறுகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் மீது திணித்து அவர்கள் மீது அந்த பொறுப்பை ஏற்க வைத்து அவர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி செய்வது மிகப்பெரிய குற்றம். அங்கு நடைபெற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தமிழக அரசும் தமிழக முதல்வர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்படி பொறுப்பேற்கும் விதத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அடுத்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். இது இந்த வளரும் தமிழக கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கையாக நாங்கள் இன்றைக்கு முன்வைக்கின்றோம். மேலும் மத்திய அரசும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் காவிரி மேலாண்மை வாரியமும் விரைவாக நடவடிக்கை எடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடைசியாக ஜூன் மாதம் திறக்க வேண்டிய சொன்ன அந்த 40 TMC தண்ணீரை உடனடியாக திறக்க வலியுறுத்த வேண்டும். அப்படி வலியுறுத்துவதன் மூலம் இந்த இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேச வாய்ப்பு நன்றி. நன்றி, வணக்கம்.